வணக்கம் நண்பர்களே. தீபாவளி தினத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தனது வழக்கமான சமூக பொறுப்புணர்ந்த கடமைகளில் ஒன்றாக விளிம்பு நிலை மக்களோடு இந்த தீபாவளியை கொண்டாட திட்டமிட்டிருக்கிறது புதிய தலைமுறை. அதற்கான ஒரு பயணத்தை அடுத்த அரை மணி நேரத்தில் நமது சக செய்தியாளர்களோடு பார்க்க இருக்கிறோம். சாலையோர சிறுவர்களின் புது வாழ்விற்காக இந்த கருணாலயம் என்கிற இந்த இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறுவர்கள் கூட தான் இந்த தீபாவளியை இன்றைக்கு ஒரு நாள் இவர்கள் எப்படி செலவிடுகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்து அவங்க கூட நம்முடைய மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். பண்டிகை தீபாவளி ஆனாலும் சரி, ரம்ஜான் ஆனாலும் சரி, கிறிஸ்துமஸ் ஆனாலும் சரி, பண்டிகைகளின் நோக்கமே நம்முடைய மகிழ்ச்சியை அடுத்தவங்களோட பகிர்ந்து கொள்வதுதான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இன்றைக்கு இவர்களோடு சேர்ந்து இந்த தீபாவளியை நாம கொண்டாட இருக்கிறோம். சமூக பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செய்தியாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள் மட்டும் இல்லாம செய்தி துறையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே சமூக பொறுப்பு இருக்கு. அதன் வெளிப்பாடா தான் புதிய தலைமுறை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எல்லா துறையில இருக்கிற பிரதிநிதிகளோட இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். செய்தி தயாரிப்பாளர்களாகட்டும், ஒளிப்பதிவாளர்களாகட்டும், ஒளிப்பதிவு துறையில இருக்கிறவராகட்டும், இன்னைக்கு இந்த குழந்தைகளோட நாங்க தீபாவளி கொண்டாட போறோம். என்ன எல்லாரும் தீபாவளி கொண்டாட ரெடியா? ஹாப்பி தீபாவளி சொல்லாமா? 1 2 3 ஹாப்பி தீபாவளி. பொதுவாக இந்த மாதிரி இல்லங்களில் இருக்கிற குழந்தைங்களை பற்றின பொது புத்தி வேறுபட்டு இருந்தாலும் இங்கே வந்து பார்க்கும்போது இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே நிறைய நல்ல பழக்கங்களோட ஒழுங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றதுல ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் இவங்க டெய்லியுமே அவங்கனால முறையாக கடவுள் வாழ்த்தோடு தான் தொடங்குறாங்க. அந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியையும் தொடங்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த சுட்டீஸோட விருப்பப்படியே இப்போ நம்ம கடவுள் வாழ்த்தை கேட்கலாம். சுட்டீஸ் எல்லாரும் பாட்டு பாட ரெடியாக இருக்கீங்களா? பாடலாமா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். இங்க இருக்கிற குழந்தைங்களோட பேசுறதுக்காகவும் பழகிறதுக்காகவும் ஒளிப்பதிவு தொடங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்க வரும்போது எங்க எண்ண ஓட்டம் வேற மாதிரி இருந்தது. ஆனால் வந்த பிறகு இவங்க கிட்ட பேசுற பிறகு, பழகின பிறகு முற்றிலும் புதுமையான ஒரு அனுபவத்தை இந்த குழந்தைங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்க அவங்க வாங்கின பரிசு, சான்றிதழ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஆர்வமாக, அக்கா இது நான் வாங்கின பரிசு, அக்கா இது நான் வாங்கின சர்டிஃபிகேட், இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டும்போது அவங்ககிட்ட இருக்க மகிழ்ச்சியும், அவங்ககிட்ட இன்னும் நிறைய சாதிக்கணுன்ற எண்ணத்தையும் பார்த்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சா இன்னும் நிறைய சாதிக்க முடியுன்றது தெரிஞ்சது. வேதவல்லி, நிச்சயமா கற்பகம், நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே தனித்திறமைகள் நிறையவே இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களோட பின்னணி எடுத்து பார்த்தோம்னா நிச்சயமா அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கிட்டுமே பேசி இன்ட்ராக்ட் பண்ணேன். அவ்வளோ ஜாலியா பேசினாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது மனசுக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறை டீம் ரெடியா இருக்கு. குழந்தைங்களா நம்ம எல்லாரும் விளையாடலாமா? ரெடியா? கேரம் போர்டு விளையாடுற பசங்க எங்க குழுமே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அவங்களோட விளையாடுற நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்கலாம். இவங்களுடைய திறமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவரஞ்சனி, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட டீம் கேம்? வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா திரும்பி திரும்பி அடுத்தடுத்த கேம் முடிச்சு அவங்க வேகமாக விளையாடிட்டு இருக்காங்க. 3 பேருமே நல்லா விளையாடுறாங்க. அது பெஸ்ட் பிளேயர் வந்து ஆண்டனி, அவர் பேக் ஷாட் எக்ஸ்பர்ட். பக்கத்துல இன்னொரு பரபரப்பான கேம் போயிட்டு இருக்கு. அங்க நம்மளுடைய டீம் மெம்பர்
அபிநயா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். அபி, உங்க டீம்ல எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்பவே எல்லாமே டேலண்டடாக இருக்காங்க. ஸ்பெஷலி அவர் இருக்கார்ல, அவர் பேர் சஞ்சய். அவர் வந்து இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு எனக்கே அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. நீங்களும் கேளுங்களேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு அவர். என்னம்மா, நீங்க கேரம் போர்டு எக்ஸ்பர்ட்டா? ஆமா. எவ்வளோ எவ்வளோ அதாவது கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஆனால் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு துணியும் இருக்குல்ல. சஞ்சய் கிட்ட வாங்க. ஏன் உங்களுக்கு கேரம் பிடிக்கும்? எங்களுக்கு வந்து கேரம் போர்டு எதுக்குன்னா, நாங்கள் எப்பயுமே கேரம் போர்டு விளையாடணும். இல்லைன்னா நாங்கள் எதை வச்சு ஆடணும்னா அதுக்கு கேரம் போர்டுக்கு 4 பேர் தேவை. அதுவும் பாத்தீங்களா, டீம் ஸ்பிரிட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அவரு. 4 பேர் சேர்ந்து விளையாடுறதுனால எங்களுக்கு கேரம் போர்டு பிடிக்கும் அப்படிங்கிறாரு. இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இந்த மாதிரியான கேம்ஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான கருவியா இருக்கு. இவங்களுடைய ஒத்துமைக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப அப்படியே வாட்டர் ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களை வியக்க வச்சது. பொதுவாக இந்த செஸ் அகாடமி இந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் போகிறவங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து செய்தி எடுக்க போகும்போதெல்லாம் பார்க்குறோம்ல. அதை விட தாண்டி பெரிய ரூல்ஸு, இங்கே பெரிய மாஸ்டர்ஸ்லாம் கிடையாது. ஆனால் இவங்க மூவெல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்கிறதா இருக்குது. கிட்டத்தட்ட 1/2 ஹவராக இந்த 2 பேர் இந்த போர்டை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ க்ரூஷியலாக இந்த கேமை வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. பாருங்கள், கேம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவர் கேமை முடிச்சிருக்காரு. வெரி குட். இவர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. செஸ், கேரம் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பெரிய லெவலில் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ரொம்ப ஃபுட்பாலால் கூட ஆசையாக இருந்தேன். ஆனால் இவங்க கேமை பார்த்தோன்னே இப்படியே நான் இங்கே நின்றுட்டேன். நீங்கள் வந்து செஸ்ஸில் இவ்வளோ கலக்கலாக விளையாடுறீங்க அப்படின்னும் போது 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் நிச்சயமாக கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்குது. எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் பற்றியும் செஸ்ஸில் உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பற்றியும் நான் கேட்டால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? செஸ்ஸுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்ன ஆடும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நம்ம அறிவும் ஏறும். 10th நாங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நாங்கள் அதிகமாக இருக்க 450, 500க்கு 500 எடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி நிற்கிறேன். எதாவது முடியும். கருணாலயில் இருக்கிற குழந்தைங்களோட புதிய தலைமுறை டீம் இன்னைக்கு சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில அவங்க பிரேயர் தொடங்கி நாள் முழுக்க அவங்களோட பல்வேறு விளையாட்டுகளை எங்க டீமை சேர்ந்தவங்க விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ புதிய தலைமுறை டீம்ல இருந்து வந்து சிலரே குழந்தைங்களா மாறின அளவுக்கு இங்க குழந்தைங்களோட ஒன்று கூடி விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு விளையாட்டு தான் இப்ப போயிட்டு இருக்கு. நம்ம மணிமாறன் கிட்ட பேசலாம். இது வந்து வடை பாயசம் விளையாட்டு. ஏன்னா நான் வடைன்னு சொல்லும்போது இப்படி செய்யணும், பாயசம் சொல்லும்போது இப்படி செய்யணும். நான் அடிக்கடி பேச்சு மாற்றி பேசுவேன். நான் மாற்றி சொன்னாலும் நான் என்ன சொல்லணும் அதான் அவங்க செய்யணும். தப்பாக செஞ்சாங்கன்னா அவங்க வந்து அவுட்டு. நாங்கள் வந்து அவங்களை பக்கத்தில் உட்கார வச்சிரும். ஆனாலும் லாஸ்ட் 3 யார் வராங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு நாங்கள் ப்ரைஸ்லாம் வர கொடுப்போம். ஒரு ஜாலியாக போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா நிறைய பேர் அப்படியே உட்காந்த இடத்துல இருக்காங்களே, அப்போ யாருமே அவுட் ஆகலையா? இப்போதான் சொல்லி கொடுத்து கேமை ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க பத்மா. அப்படி குறுக்க வர்றது தான் என்னுடைய வேலை. சரி, இங்கே வந்து நான் பார்க்குறேன், நம்ம காலையிலேருந்து வந்ததுலேருந்து இந்த குழந்தை அப்புறம் அந்த குழந்தை எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அந்தந்த டீம் மெம்பரை விட்டுட்டு புதிய தலைமுறை டீம் மெம்பரை விட்டுட்டு விலகவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள பற்றி நீங்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதான் இப்போ நான் கேட்க போகிறேன். மும்தாஜ், இந்த எல்லோ ட்ரெஸ் பிரின்சஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க வந்து கெட்ஸி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இவங்க நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களோட தனித்திறமை என்ன அப்படின்னாக்க நிறைய ட்ராயிங் பண்ணுவாங்க. இயற்கை பிரியர் கூட. நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்களேன், நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து குருவி சாப்பிடும்போது எப்படி பார்த்து வரைஞ்சிருக்கேன். வாத்தி இப்போ எப்படி இயற்கையாக இருக்குன்னு வச்சுருக்கேன். பூ கூட ரசித்து வரைஞ்சிருக்கேன். இதுலேருந்து பார்த்து வரையும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி அந்த திறமையை வளர்க்குற மாதிரி நாங்களும் சில கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கேம் முடியும் போது உங்களுக்கு அது கிடைக்கும். சரி, அடுத்து தேன்மொழி கிட்ட கேட்கலாம். தேன்மொழி, பிங்க் பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்க? அவங்க பேர் என்ன? பிங்க் பிரின்சஸ் பேர் வந்து காயத்ரி. இந்த டீம்லேயே ரொம்ப சுட்டியான பொண்ணு இந்த பொண்ணு தான். ரொம்பவே அழகாக பாட்டு பாடவும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடவும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய டான்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நானும் பார்க்குறேன், மற்றவங்கெல்லாம் கூட இருக்கிறவங்கள ஒரு 5-10 நிமிஷம் ஃப்ரீயாக விடுறாங்க. ஆனால் இவங்க வந்து உங்கள் கூடவே தான் இருக்காங்க காலையிலேருந்து. அவங்கள பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் இங்கே வந்து எல்லா குழந்தைங்க கூடயும் விளையாடினேன். எனக்கு வந்து டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இவங்க ரொம்ப அழகாகவே டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னாங்க. அதுவும் பரதநாட்டியம் வந்து செமையாக ஆடுவேன்னு சொன்னாங்க. அதனால் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களுக்கு நான் அவங்கள டான்ஸில் அட்மையர் ஆனதுனால அவங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சு. அவங்க தாமரை செல்வி. அவங்க வந்து பரதநாட்டியம் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து இங்கே டான்ஸ் ஆட போகிறாங்க. அவங்க பேர் வந்து பவித்ரா. அவங்க அழகாக பாட்டு பாடுவாங்க. அவங்க பாட்டு பாட, இவங்க டான்ஸ் ஆட நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய கலை நிகழ்ச்சியவே இங்கே பார்க்க போகிறீங்க. இறைவனுக்கு இனிதாய் பாடி இறைவா உம்மை தொழுகிறோம், சங்கம் கூடி சகலம் பாடி சரணம் சரணம் இறைவனே. இறைவனுக்கு இனிதாய் பாடி இறைவா உம்மை தொழுகிறோம்,
சங்கமம் கோடி சகலமும் ஆடி சரணம் சரணம் இறைவனே வீர உலகாலும் இறைவா உணர்வோடு வருவாய் உணர்வோடு என்னை அலைவொலி தருவாய். இவ்வளவு நேரம் இந்த குழந்தைங்களோட இண்டோர் கேம்ஸ் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டும் அதுல இருக்கிற ஸ்கில்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த கருணாலயாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு ஃபுட்பால்ல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதிக டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறது இவங்க கூட பேசும்போது நமக்கு தெரிஞ்சது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற ஒருத்தர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் விளையாடி இருக்கிறாரு, அதுக்கு அவர் வெளிநாடுகளுக்கும் போயிருக்கிறாரு. இந்த மாதிரி டேலண்டட் ஃபுட்பால் பிளேயர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ புதிய தலைமுறைக்காக இவங்க எக்ஸ்க்ளூசிவா ஒரு 15 மினிட்ஸ் மேட்ச் விளையாட போறாங்க. அந்த மேட்ச் நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஃபுட்பால் மேல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டும் இல்ல, இவங்களுடைய ஸ்கில்ஸ் இவங்க விளையாடின விளையாட்டு மூலமா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டீமே இருக்கு அப்படிங்கிற ஆச்சரியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த பிளேயர்ஸ் கிட்ட நம்ம பேச போறோம். இன்டர்நேஷனல் மேட்சுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கிரவுண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்களா? என்ன வேற எந்த மாதிரியான பிராக்டிஸ் நீங்க எடுத்துப்பீங்க? எங்களுக்கு இந்த மாதிரி கிரவுண்ட் தான் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து நாங்கள் பிரேசில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு வெளியே கிரவுண்டுக்கு எனக்கு கொடுத்தாங்க, ரெட் ஹில்ஸ் விஸ்டமில். அப்போ வந்து நாங்கள் இயர்லி 3 மணிக்கெலாம் எழுந்து ப்ரிப்பேர் பண்ண கிரவுண்டுக்கு போயிட்டு இங்கேருந்து போய் சேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும். பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து வரத்துக்கு லேட் ஆகும். அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். தொடர்ந்து மற்ற பிளேயர்ஸ் கிட்ட பேசலாம். இவங்க வந்து பிரேசிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மட்டும் தனியாக ரெட் ஹில்ஸில் ஒரு கிரவுண்டுக்கு உங்களை அமைச்சதா சொன்னார். பிரேசிலில் நீங்கள் விளையாடினதுக்கும் அங்கே இருந்த கிரவுண்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு வசதிகள்லாம் இருக்கு இல்லையா, ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? என்னெல்லாம் உங்களுக்கு வந்து அடடே பிரேசிலில் நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு தோணுச்சு? இங்கே வந்து இந்த மாதிரி நார்மல் கிரவுண்டில் தான் விளாடணும். அங்கே வந்து ஃபுட்பால் தான் அவங்களோட முக்கியமான இது. ஸ்போர்ட்ஸ்னால் வந்து ஃபுட்பால் தான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபுட்பாலுக்கு ஆர்வம். நாங்கள் அங்கே வந்து விளையாடக்குள்ளே இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. அது வந்து ஆஸ்டா பிச்சு பிளாஸ்டிக்லேயே புல் மாதிரி இருக்கும். அது விளையாடக்குள்ளே எங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி விளையாடக்குள்ளே. ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா போயிடுச்சு. ஒரு ஜாலி, வெளிநாட்டில் போய் நாங்கள் விளாட்றோமே அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுங்க நான் வந்து ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் இப்போ 2016 வந்து அத்லெட்டிக் பிளேயராக வேறு போயிட்டு வந்தேன் பிரேசிலில். அதில் ஷார்ட் புட்டில் வந்து பிரான்ஸ் மெடல் வேறு அடித்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்தோனேஷியா போயிட்டு வந்தோம். நானும் எங்கள் கேப்டன் கண்ணதாசனும். இந்தோனேஷியா 7th பிளேஸ் இந்தியா டீம். பிரேசிலில் கூட உங்களுக்கு வந்து ஃபேர் பிளே அவார்டு கிடைச்சது இல்லையா? அதாவது நியாயமான முறையில் எந்த ஒரு ரிமார்க்ஸும் வாங்காமல் ரொம்ப நேர்மையாக ஆட்டத்தை விளையாடினதுக்கான பரிசு வந்து பிரேசிலில் இந்த டீமுக்கு கிடைச்சது. இந்த பசங்க மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஃபீமேல் ஃபுட்பால் பிளேயரும் இருக்காங்க, அவங்க ஷாலினி. இந்த ஷாலினி வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயராக இருக்காங்க. இவங்களுடைய அனுபவங்கள், இந்த இல்லத்தில் இருந்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஃபுட்பாலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்போம். எங்கெல்லாம் இப்போ விளையாடிருக்கீங்க? இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பெசநகர் பீச்சுக்கு போனோம். அப்புறம் செகண்ட் வந்து நாக்பூர் போனோம். அதுக்கப்புறமா கொல்கத்தாக்கே போயிட்டு வந்தோம். இவங்க எல்லாருமே வந்துட்டு பொதுவாக ஃபுட்பால் லவர்ஸாக தான் இருக்காங்க. இவங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து இந்த கருணாலயாவில் நம்மளுடைய தீபாவளி செலிப்ரேஷன்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நேரம் புதிய தலைமுறை டீம் கூட இந்த குழந்தைங்க விளையாண்ட பல்வேறு விளையாட்டுகளை பார்த்தோம். அது இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ்னு எல்லா விளையாட்டுகளும் விளையாண்டு நம்ம டீமும் கலைச்சு போயிருக்காங்க. இது இந்த விளையாட்டில் ஜெயிச்சவங்களை அங்கீகரிக்கிறதுக்கான நேரம்.
இந்த தீபாவளி நாளில் சந்தோஷம் எல்லாரு இல்லங்கள்லையும் போய் சேர்ந்திருக்க தருணத்தில் இந்த பரிசளிப்பு மூலமா இங்கு நிலவி வர சந்தோஷத்தை மேலும் அதிகரிக்க திட்டமிட்டிருக்கோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிரதிநிதிகளா ஒரு கொஞ்சம் வயசுல மூத்த குழந்தைகள் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அவங்க இந்த குழந்தைகள் சார்பாக பரிசில வாங்கிப்பாங்க. நம்ம டீம் அவங்களுக்கு அந்த பரிசில கொடுப்பாங்க. முதல்ல நான் கண்ணதாசன் அப்படி கூப்பிடுறேன். இவர் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், இன்டர்நேஷனல் ஸ்ட்ரீட் வெல்லர், ஃபுட்பால் அசோசியேஷன்ல வந்து போய் தாய்லாந்து போய் அவர் கலந்து, இந்தோனேஷியா போய் கலந்து ஒரு வெற்றி பெற்றிருக்காரு. அவரிடம் இந்த பரிசு கொடுக்குற தொடங்கலாம். கண்ணதாசன். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல விளையாட்டு உலகத்துல பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இந்திய நாட்டுக்கு நிறையவே தேவை அப்படின்ற ஆய்வுகள், எங்கெங்கெல்லாம் திறமைகள் இருக்குன்ற தேடல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இந்த நாள் முழுவதும் இவர்களோட இந்த தீபாவளி திருநாள்ல விளையாட்டு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டது, திறமைகள் எங்கெங்கயோ இருக்கு அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. திறமைகள் இது போன்ற இடங்கள்ல குவிந்து கிடக்கு. ஆனால் இங்க ஒரே பிரச்சனை, வாய்ப்பு மட்டும்தான். இங்கு திறமையான பல களிமண்கள் இருக்கு. அதை யார் அழகான சிற்பமா மாத்த போறாங்கன்ற கேள்வி இந்த சமூகத்தை நோக்கி வைக்கப்படுது. இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல சிந்தனையை விதைக்கிற முயற்சியாகவும் இதை நம்ம செஞ்சிருக்கிறோம். நீ வழக்கம் போல ஏற்கனவே இந்த கொண்டாட்டங்களை தொடர்வாங்க செய்தியாளர் அபிநயா. ஆமா, கண்டிப்பா இங்க நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய சந்தோஷமான தருணங்களும் இங்க இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப பிரைஸும் கொடுத்து முடிச்சிருக்கோம். அடுத்ததா தீபாவளி அப்படின்னு சொன்னாலே பட்டாசு இல்லாம அதை முடிக்க முடியாது. அடுத்ததா நம்ம பட்டாசு செலிப்ரேட் பண்ண தான் போறோம். போலாம்.